ஒவ்வொரு இனத்திலும் மதத்திலும் மக்கள் சம்பிரதாயங்களை மேற்கொள்ளும் போது இறைவனை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு தொடர்கின்றார்கள். இந்த விழுமிய பண்புகள் மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் போது இன்றைய வெளியுலக பாதிப்பிலிருந்து நம்மை தற்காப்பு படை மாதிரி பாதுகாக்கின்றது. எதிரணி சகோதரி முழுக்க முழுக்க சம்பிரதாயப்படி தன் பேர பிள்ளைக்கு காது குத்தி மொட்டை போடு முழு குடும்பமே பஸ் புக் பண்ணி போனாங்க. புரிஞ்சுக்குங்க, இன்று இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில ஒரு நாளைக்கு பட்ஜெட் போடவே குடும்ப தலைவன் தடுமாறுகிறாரு. பண்டிகை வந்துட்டா கேட்கவா வேணும், கடன் பட்டு எப்படியோ சமாளிச்சுறாங்க. அன்று கொண்டாட்டம், அடுத்த நாள் திண்டாட்டம் தான். எனது எதிரணி சகோதரி கூறினார், தீபாவளி கொண்டாட லோன் போட்டு அவஸ்தை பற்றாங்க. சரியான பட்ஜெட் போட்டு வாழ தெரியாட்டி அப்படித்தான் நடக்கும். சம்பிரதாயம் வேண்டாம்னு சொல்ற நீங்களே தீபாவளி அன்று புதுடுப்பு வாங்கணும், மகன் மகள் வீட்டுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவசரமா ஓடினீங்களே, அது என்ன? பாரம்பரிய விளையாட்டுகளை பத்தி சொன்னாங்க. இன்று உங்க பிள்ளைகளுக்கு இதைத்தான் கத்துக் கொடுக்குறீங்களா? மனதை தொட்டு பதில் கூறுங்கள் சகோதரியே. அனைவருக்கும் வணக்கம். இன்று தற்காலத்தில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு பண்டிகைகளும் சம்பிரதாயங்களும் அடிப்படையாக இருக்கின்றதா அல்லது விழுமியங்கள் அடிப்படையாக இருக்கின்றதா என்ற ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. 2 அணிகள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய இன்றைய காலகட்டத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் சம்பிரதாயங்களும் அந்த காலத்திலிருந்தே நம்ம கொண்டாடி வர்ற சம்பிரதாயங்கள் பண்டிகைகள் ஒரு நல்ல ஒளிமயமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி நம்புகிற ஒரு தரப்பு இருக்காங்க. இல்லை விழுமியங்கள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் என்ற வாதிடுறதுக்கு இன்னொரு தரப்பு தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். ஒளிமயமான வாழ்க்கைக்கு சம்பிரதாயங்கள் தான் அடிப்படை என்ற தலைப்பில் முதலாவதாக வாதாட வருகிறார் அந்த தலைப்பின் தலைவியான நிஷா சகோதரி அவர்கள். இப்போது நான் அவருடைய கருத்தை கேட்பேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எனது அணி மற்றும் எதிரணி சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிமயமான வாழ்வை வாழ்வதற்கு சம்பிரதாயங்களே என வலியுறுத்துகின்றேன். சம்பிரதாயங்கள் என்றால் புனிதத்துவம் கருதி நம்பிக்கையின் அடிப்படையில் தொன்று தொற்று பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு ஒழுக்க நெறிமுறையாகும். மக்களின் பாரம்பரியங்களிலே இந்த சம்பிரதாயங்கள், விழாக்கள், பண்டிகைகள் அவன் வாழ்வோடு ஒன்றிணைந்த புலனாங்கமாகும் என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இனத்திலும் மதத்திலும் மக்கள் சம்பிரதாயங்களை மேற்கொள்ளும் போது இறைவனை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு தொடர்கின்றார்கள். மனிதனோட வாழ்வானது இந்த இயற்கையை சார்ந்தே வாழ முடியும் என்ற உளவியல் பண்பை நமக்கு உணர்த்துகின்றது. இயற்கையின் விளைவுகளால் நன்மை ஏற்படும் போது மகிழ்ச்சி அடைகின்ற மனிதன் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் சம்பிரதாயங்களை தொடர்ந்து மேற்கொள்கின்றான். சாதாரண நிலையில் இருக்க ஒரு மனிதன் சம்பிரதாயங்களில் ஈடுபடும் போது பல திறன்களையும் சக்திகளையும் வளர்த்துக் கொள்கின்றான். அவை என்ன என்று நாங்கள் பார்த்தோமானால், பண்டிகை விழாக்கள்னு சொல்லும் போது இயற்கை வளங்களை நாங்கள் பயன்படுத்துவதால் அதில் உள்ள நேர்மறை சக்திகள் நம்மையும் நம் சூழலையும் நல்ல அதிர்வலைகளை நமக்கு கொடுக்கின்றது. அதிகாலையில் எழும்பும் பழக்கம், குளிக்கும் பழக்கம், விளக்கேற்றி இறைவனை தியானிக்கும் பழக்கம், இதனால் நமக்குள் ஆன்மீக சக்தி வளர்கின்றது. தேவையற்ற பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றி வீட்டையும் சூழலையும் சுத்தப்படுத்துகின்றோம், சுகாதாரத்தை பேணுகின்றோம். இயற்கை பொருட்களால் வீட்டை அலங்கரிக்கின்றோம், இதனால் நமது கலைத்திறன் வளர்கின்றது. முதல் நாளே தேவையானவற்றை செய்து வைக்கின்றோம், நேரத்திற்கு செய்து வைக்கின்றோம். இதனால் நம்முள் இருக்கும் தயார்படுத்தும் சக்தி, நேரத்திற்கு தயாராகும் சக்தி வளர்கின்றது. மந்திர உச்சாரணங்கள் செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி அதை நாங்கள் செவி சாய்க்கின்றோம். இதனால் நமது புலனாங்கங்கள் தூண்டப்பட்டு புத்துணர்ச்சி அடைகின்றோம். பூஜைகளின் போது அமைதியாக இருக்கின்றோம், மௌனத்தை காக்கின்றோம், சுற்றத்தாருடன் பகிர்ந்து உண்ணுகின்றோம். இதனால் சமூக ஒற்றுமையை பேணுகின்றோம். இவ்வாறாக வயது வித்தியாசமின்றி தனிமனித பண்புகள், சமூக பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு சம்பிரதாயங்களே ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. ஒரு குழந்தை தன் தாயின் கருவில் வளரும் போதே அத்தாய்க்கு செய்யும் சில சம்பிரதாயங்களின் மூலம் அச்சம்பிரதாயத்திற்கான பலனையும் நல்லாசிகளையும் ஈர்த்துக் கொள்கின்றது. அது மட்டுமல்ல, அறிவியல், உளவியல், கலைத்துறை, ஒழுக்க சட்ட திட்டங்கள் போன்ற நோக்கங்களுக்கு
சம்பிரதாயமே வித்தாக அமைகின்றது. சம்பிரதாயங்கள் தன் நிலையில் இருந்து எப்போதும் மாறா தன்மையை கொண்டது. சம்பிரதாயங்கள் எளிமையானது, எவரையும் சிரமப்படுத்துவதில்லை. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல சுற்றம் சூழ 16 பெற்று வாழ்க என்ற கூற்றுப்படி நமக்கு 4 பேரோட நல்லாசிகள் வேண்டுமென்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கை கலையை கற்றுத்தந்து தருவது சம்பிரதாயங்கள் என்ற ஒன்று கூடல்களே என்று கூறுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி. சகோதரி நிஷா அவர்கள் அருமையாக கூறினார்கள். அதாவது சம்பிரதாயங்கள் மூலமாக ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை அமைகின்றது, சம்பிரதாயங்களுக்குள்ளும் விழுமியங்கள் வளர்க்கின்றன என்பதையும் அவர்களுடைய கருத்திலே அவர்கள் கூறினார்கள். ஆகவே அன்றைய காலத்திலிருந்து பின்பற்றி வருகின்ற சம்பிரதாயங்கள், சடங்குகள் மனிதனுக்குள் ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகின்றது என்று பல கருத்துக்களை அவர்கள் அருமையாக கூறி சென்றார்கள். இதற்கு எதிராக இல்லை, விழுமியங்கள் தான் ஒளிமயமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கின்றன என்ற தலைப்பிலே அடுத்ததாக வாதாட வருகிறார் சகோதரி செல்வி அவர்கள். நேர்மையுடன் தீர்ப்பு கூற காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது அன்பு சகோதரிகளுக்கும் சபையோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, ஒளிமயமான வாழ்வுக்கு அவசியம் விழுமியங்களே என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்க வந்திருக்கிறேன். மனிதன் என்றாலே அவனுள் பண்புகள் குணங்களாகவும் சக்திகளாகவும் இணைந்திருக்கின்றது. அது மனித நேயமாக வெளிப்படுகின்றது. அன்பு, அமைதி, நேர்மை, பணிவு, எளிமை என்பன மகத்தான குணங்களாகவும், ஒற்றுமை, ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை, தைரியம், பொறுப்புணர்ச்சி என்பன சக்திகளாகவும் வெளிப்படுகின்றது. இந்த விழுமிய பண்புகள் மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் போது இன்றைய வெளியுலக பாதிப்பிலிருந்து நம்மை தற்காப்பு படை மாதிரி பாதுகாக்கின்றது. இவை சம்பிரதாயங்கள் அல்ல நடுவர் அவர்களே, சக்திகள், மனிதனின் அழியாத நிலையான சொத்துக்கள். எப்படியும் வாழலாம் என்று சீரழிந்து விடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சீர்படுத்தி வாழ்வை ஒளிபெற செய்வது இந்த விழுமியங்களே. அன்பும் நன்றி உணர்வும் நமது கவச குண்டலங்களாக இருக்கின்றது. அன்பு செய்வது எப்படி, நன்றி பாராட்டுவது எப்படி என்று சம்பிரதாயப்படி யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது நமக்குள் இருக்கும் உணர்வுகள். அழகாக இருப்பது எப்படி என்று ரோஜா மலருக்கு யாராவது கற்றுக் கொடுக்கிறார்களா என்ன? நடுவர் அவர்களே, ஒரு ஞானி தன் சீடர்களிடம் இருள் விலகி ஒளி பரவும் தருணம் எது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறார்கள். இறுதியாக அந்த ஞானி கூறிய பதில், உனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவரிடத்தில் அன்பு பாராட்டி அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்போது மலர்கிறதோ அந்த தருணம் தான் இருள் விலகி ஒளி பரவும் தருணம் என்கின்றார். இதற்கு உதாரணமாக அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்ட ரத்தன் டாட்டாவை கூட சொல்லலாம். நம் வாழ்க்கை நம் கையில் என்று சொல்வார்கள். எதை வைத்து சொல்கிறார்கள்? இந்த சம்பிரதாயங்களை வைத்தா? இல்லை, மனிதனின் தர்மமே அன்பு, அமைதிதான். இதை கர்மத்தில், அதாவது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்தி செயல்களை செய்யும் போது சந்தேகமே இல்லை, நம் வாழ்க்கை என்ன, மற்றவர் வாழ்க்கை கூட நம் கையில் தான். சொந்த வாழ்க்கையில் விழுமியங்களை கடைபிடிப்பவர் மற்றவர் வாழ்வு ஒளிபெற காரணமாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு, முன்னாள் பிரம்மகுமாரி இயக்க தலைவி தாதி ஜான்கி அவர்கள் அதிகம் படித்தவர் அல்ல, ஆனால் பண்புகளால் பல பட்டங்களை பெற்றவர். உலகத்திலேயே நிலையான அமைதியான மனதை கொண்டவர் என ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டவர். எத்தனையோ பேர் வாழ்க்கை மாற காரணமாக இருந்தவர். இன்றும் அவர் வார்த்தைகளை கேட்பவர் உள்ளம் விழித்துக் கொள்ளும். இவரிடம் வெளிப்பட்டதே மாறுபடும் சம்பிரதாயங்கள் அல்ல, மாறாத விழுமிய பண்புகளே. ஆகவே மாறாத விழுமிய பண்புகளே மனித வாழ்வை ஒளிமயமாக்கும் என்பதை எந்தவித மாட்டு கருத்தும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். எனது அணி தொடர்வார்கள். சகோதரி செல்வி அவர்கள் மனித விழுமியங்கள் எவ்வாறு ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று அழகாக கூறினார்கள். அதாவது சம்பிரதாயங்களின் அடிப்படையில் அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற அந்த அன்பான, நிம்மதி, சந்தோஷமான, அழகான குணங்கள்
வெளிப்படும் போதுதான் வாழ்க்கையில் ஒளிமயமாகின்றது. அதற்கு அவர்கள் ஒரு கதையும் கூறினார்கள். யாருடைய இதயத்திலே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்கள் மேல் அன்பு செய்ய வேண்டும், நன்மை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதயமாகிறதோ, அந்த விழுமியங்கள் வெளிவருகின்றதோ, அந்த தருணம் இருளகன்று ஒளி வருகின்றது என்று. நன்றி சகோதரி. அடுத்ததாக இதை எதிர்த்து வாதாட வருகிறார் சகோதரி மலர்ச்செல்வி அவர்கள். நடுவர் அவர்களுக்கும் சபையோருக்கும் நம் சகோதரிகள் அவர்களுக்கும் வணக்கம். ஒளிமயமான வாழ்வுக்கு சம்பிரதாயமே என பேச வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி சொன்னாங்க எப்படியும் வாழலாம் என்பது சீரழிவான வாழ்க்கை என்று. உண்மைதான் சகோதரியே, அது தெரியாதா? இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதே கட்டமைப்புக்குள் சம்பிரதாயங்கள் படி வளர்க்கப்பட்டவர்களே. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், சம்பிரதாயத்துக்கு எதிராக பேச வந்திருக்கீங்களே, நீங்க உங்க வீட்டுல சம்பிரதாயப்படி எதுவுமே செய்யறது இல்லையா? எனக்கு தெரிய எதிரணி சகோதரி முழுக்க முழுக்க சம்பிரதாயப்படி தன் பேர பிள்ளைக்கு காது குத்தி மொட்டை போட முழு குடும்பமே பஸ் புக் பண்ணி போனாங்க. முன்னேஸ்வரன், அது எல்லாம் சம்பிரதாயம் இல்லையா? அப்படி செய்து விட்டு இப்போ ஒண்ணுமே செய்யாத மாதிரி வந்து பேசுறாங்க. இது என்ன நியாயம்? ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பின்னும் ஒரு அறிவியலும் மேன்மையான குணப்பண்பும் காணப்படுகிறது. நடுவர் அவர்களே, முன்னெல்லாம் அதிகாலை எழுந்து குளித்த பின்னேத்தான் சமையலறைக்கே போவாங்க. இப்போ அது மாதிரி பெட்டுக்கே காப்பி போற காலமாச்சு. அத்தோடு இப்போதுள்ள தலைமுறைகள் தூங்குற நேரத்துல முழிச்சிருக்காங்க, முழிக்கிற நேரத்துல தூங்குறாங்க. இப்படித்தான் இவரது பழக்க வழக்கம் சீர்கட்டு இருக்கிறது. சம்பிரதாயப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களே ஔவையாரின் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரைவேல், ஈவது விளக்கேல் என்று பாடியிருக்காங்க. அன்று நம் பாட்டி சொன்ன கதைகள்ல மறைமுகமாக ஒளிந்து கிடந்தன ஒழுக்க விழுமியங்கள். இன்று பாட்டிமாரோடு கதைப்பதே இல்லை நம் இளைய தலைமுறைகள். முன்பு பண்டிகை வந்தால் உறவுகளோடு பலகாரம் பரிமாறிக்கிறது. இதன் மூலமாக ஒற்றுமையின் விழுமியம் காக்கப்பட்டது. அந்த காலத்தில் எல்லோரும் கூட்டு குடும்பமா பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பான்னு வாழ்ந்ததுல விட்டு கொடுத்தல், உதவி, ஒத்தாசை, ஒற்றுமை, பகிர்ந்து சாப்பிடுதல் என்ற பண்புகள் இருந்தது. இப்போ அதெல்லாம் அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், உறவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். இப்படி பாட்டாவும் கவிதையாவும் படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சம்பிரதாயங்கள் கடைபிடிக்காம போனதாலதான் விழுமியங்கள் இல்லாம போச்சு. அதனாலதான் இப்படி நம்ம மேடையா பேச வேண்டியதா இருக்கு. கடைசியாக ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் நடுவர் அவர்களே, பிறந்த குழந்தைக்கு தன் தாயார் தந்தையார்னு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அது போல சம்பிரதாயப்படி வாழ்ந்து சம்பிரதாயம் காத்தாலே விழுமியம் காக்கப்படும் என்பதை அறுதியாகவும் இறுதியாகவும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி மலர்ச்செல்வி அவர்கள் எவ்வாறு சம்பிரதாயங்கள் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருந்து விழுமியங்களை வளர்த்தெடுக்கிறதால அந்த வாழ்க்கை எப்படி ஒளிமயமாக இருந்தது, ஆனால் இன்று விழுமியங்களை மறந்து சம்பிரதாயங்களை நாங்கள் சரியாக கடைப்பிடிக்காததால தான் அந்த வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கின்றதை பற்றியெல்லாம் கூறினார்கள். அதாவது சம்பிரதாயங்கள் ஒழுக்கமுறை விழுமியங்களை வளர்த்தெடுக்குது. நான் விழுமியங்கள் இல்லாமல் போன சம்பிரதாயங்களால் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறிட்டுன்னு சொல்லி சென்றார்கள். அடுத்ததாக அதற்கு எதிராக தன்னுடைய கருத்தை முன்வைக்க வருகிறார் சகோதரி நிர்மலா அவர்கள். நற்பண்புகளின் கடலாகிய இறைவன் தாழ் வணங்கி தொடர்கிறேன். ஒற்றுமையாய் வாழ்வதானே என்றும் நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒரு குடும்பத்துல பாருங்க, ஒற்றுமை இல்லாத போது பிள்ளைகள் சீர்கெற்று பொறுப்புணர்ச்சி அற்றவர்களாகி சமுதாயத்தில் நல்ல பிரஜையாக வாழ தவறி விடுகிறார்கள். இதனால தான் விழுமியங்கள் சமுதாயத்தை உருவாக்கும் விதை என்று கூறப்படுகிறது. இவை மனவள விழுமியங்கள், பண்பு நல விழுமியங்கள், சமூக நல விழுமியங்கள் என்று ஒவ்வொன்றும் தனிப்பட்ட சிறப்பியல்களை கொண்டிருக்கின்றன. சமூகம், அரசியல், சமயம் மற்றும் கலாச்சாரம் வேறுபட்டிருந்தாலும் அவற்றை ஒன்றிணைக்கும் படிகளாகி அகிலத்தை வாழ்வதற்குரிய மிகச் சிறந்த இடமாக மாற்றுவது விழுமியங்களே.
நற்பண்புகளை கடைபிடித்த நம் முன்னோர்கள் அமைதியாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே, எங்கும் எதிலும் பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று எப்படியோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்ல வருகிறோம் நடுவர்களே. வெறும் சம்பிரதாயங்களை நம்பிக்கொண்டு இதிலிருந்து விடுபட முடியுமா? எதிரணி சகோதரி தீபாவளி இனிப்பு போல பேன் சொட்ட பண்டிகைகளை பற்றி புகழாரம் பாடினாங்க. ஒன்றை புரிஞ்சுக்குங்க, இன்று இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில ஒரு நாளைக்கு பட்ஜெட் போடுறவே குடும்ப தலைவன் தடுமாறுகிறாரு. பண்டிகை வந்துட்டா கேட்கவா வேணும், கடன் பட்டு எப்படியோ சமாளிச்சுறாங்க. அன்று கொண்டாட்டம், அடுத்த நாள் திண்டாட்டம் தான். அப்பப்பா, ஏன் தான் கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்று தீபாவளியை தோற்றுவித்தாரே என்று புலம்பி கொண்டிருக்க வேண்டியது தான். சற்று சிந்தித்து பார்த்தீர்களா சகோதரியே? நம் உழைப்பால், நம் சிந்தனையால் பெறக்கூடியவற்றை பிறருக்கு நன்மை பெறக்கூடிய வகையில் செயலாற்றி வாழும் பண்பே அறம் எனப்படுகிறது. இப்பண்பு கிடைக்க பெற்றால் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றார் கவிஞர் பாரதியார். நற்காரியங்கள் நடைபெறும் போதுதான் இனம், மதம், கலாச்சாரம் என்ற கௌரவ பிரச்சனைகள். இதைவிட கொடுமை, கலப்படம் ஆகிவிட்ட சம்பிரதாயங்கள், உணர்வுகளே இல்லாத மரக்கட்டையாகி ஒரு விதவை பெண்ணை எந்த நற்காரியங்களுக்கும், ஏன் பெற்ற மகனின் கல்யாணத்துக்கு கூட முன்னுக்கு வர அனுமதிப்பதில்லை. தாயின் ஆசீர்வாதத்தை விட மேலானது வேற என்ன இருக்க முடியும்? நடுவரவர்களே, இதுதான் வாழ்வை ஒளியேற்றும் சம்பிரதாயமா? இந்த சம்பிரதாய போர்வைக்குள் விழுமியங்கள் முன்னுரிமை பெறாமலே கொலை செய்யப்படுகின்றன. சம்பிரதாயம் என்ற பெயரில் அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்ணினம் இன்று சாதனைகள் பல படைத்து சிகரத்தை தொட்டு நிற்கிறாங்க. எப்படி? உதாரணத்திற்கு நமது நாட்டு பிரதமர் ஹரிணி, அமெரிக்க முன்னாள் உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸ், இவர்கள் கடமை, உண்மை, அன்பு என்ற நற்பண்புகளினாலும் தமது அறிவாற்றலாலும் மனித மனங்களை வென்றிருக்கிறார்கள் என்பதே நிஜம். எனவே ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது விழுமியங்களே என ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி நிர்மலா அவர்கள் எவ்வாறு சில நேரங்களிலே சம்பிரதாயங்களால் பலருடைய மனம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிறது என்று கூறினார்கள். அதே நேரத்தில் சில சம்பிரதாயங்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதால அதனால் பெண்கள் முன்னேறாமல் இருந்தாங்க. இன்று அதையெல்லாம் தாண்டி அவங்க முன்னேறி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு விழுமியங்கள் தான் காரணம், சம்பிரதாயங்கள் அல்ல என்ற அணித்தரமாக கூறி சென்றார்கள். அவருடைய கருத்துக்கு பிரதிவாதமாக தன்னுடைய கருத்தை முன்வைக்க வருகிறார் சகோதரி சாந்தி அவர்கள். சம்பிரதாயங்களே ஒளிமயமான வாழ்க்கைக்கு அடிப்படை என்ற தலைப்பிலே. அன்பான வணக்கம். சம்பிரதாயங்களே ஒளிமயமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகின்றன. எனது எதிரணி சகோதரி கூறினார், தீபாவளி கொண்டாட லோன் போட்டு அவஸ்தைப்பட்டார்களாம். சரியாக பட்ஜெட் போட்டு வாழ தெரியாட்டி அப்படித்தான் நடக்கும். ஏன் சம்பிரதாயம் வேணாம்னு சொல்ற நீங்களே தீபாவளி அன்று புதுடுப்பு வாங்கணும், மகன் மகள் வீட்டுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவசரமா ஓடினீங்களே, அது என்னவா? வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் கதைத்துக் கொண்டிருக்கும் நமது உறவுகள் கொண்டாட்டங்கள் திருவிழாக்களின் போது தான் ஒன்று கூடி கொண்டாடுகிறார்கள். அப்போது ஏற்படும் அன்பு, சந்தோஷம், பெரியவர்களின் கால்களில் விழுந்து வணங்கி பெறும் ஆசீர்வாதம் போன்ற இன்னும் எத்தனையோ விழுமிய பண்புகள் இத்தகைய சம்பிரதாயங்களின் நூடாகத்தான் கட்டி எழுப்பப்படுகின்றன. அண்மையில் நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து நவராத்திரி கொலு வைத்து கொண்டாடினோமே, அது சம்பிரதாய நிகழ்வில்லையா சகோதரிகளே? அத்தோடு தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழிப்போம்னு சொல்றாங்க. அன்பு சகிப்புத்தன்மை பற்றி பேச வந்தவங்க அழிப்போம் ஒழிப்போம்னு சொல்றாங்க. இதுதான் இவர்களது விழுமிய பண்பாக்கும். மேலும் விதவைகள் பற்றி சொன்னாங்க. காலம் மாறி போயிட்ட சகோதரிகளே. விதவைகள், குமரிகள், குழந்தை பெறாத பெண்கள், எத்தனையோ சம்பிரதாய சுப நிகழ்வுகள் தாண்டி அனைத்து மங்களகரமான காரியங்களையும் முன்னின்று நடத்தி வருகிறார்கள். அத்தோடு நமது முன்னோரின் சம்பிரதாய எளிமையான வாழ்வியல் முறைகளை பாருங்கள்.
யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இன்னுரை தானே. இப்படி இறை நம்பிக்கை பிற ஜீவராசிகளிடத்து இல்லாத ஏழை எளியவரிடத்து அன்பு, கருணை, பகிர்ந்துண்ணும் பண்பு போன்ற விழுமிய குணங்கள் வீட்டிலேயே வளர்க்கப்பட்டன. ஆனால் இன்று வீட்டில் உணவு சமைக்க நேரம் இல்லை, தெருவிலே மூளைக்கு மூளை சாப்பாட்டு கடை, கடைச்சோறு சாப்பிட்டு நோயை விலை கொடுத்து வாங்கியது தான் மிச்சம். அத்துடன் நண்பர் அவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பரபரப்பான இந்த யுகத்திலும் ஒரு சுவிட்ச் அழுத்தினாலே கலர் கலரா மின் விளக்குகள் ஒளிரும். அப்படி இருந்தும் கூட மங்களகரமான நிகழ்வுகளின் போது ஏன் பெரிய குத்து விளக்கு ஏற்றி வைத்து ஆரம்பிக்கிறார்கள்? ஏன் தெரியுமா? விளக்கின் சுடரொளியை பார்க்கும் போது நம்மிடையேயும் நம்மை சுற்றி வர இருப்பவர்களிடையும் இருக்கும் கோபம், பேராசை, அகங்காரம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் அகற்றப்பட்டு அமைதி, சந்தோஷம் போன்ற நேர்மறை எண்ணங்கள் ஏற்படும். என்னும் நமது முன்னோர் விளையாடிய விளையாட்டுகள் எவ்வளவு எளிமையானவை, பணச்செலவு இல்லாதவை, மனம் உடல் ஆரோக்கியத்துக்கு வலு சேர்த்தவை. கிட்டிப்புல்லு, பம்பரம், பல்லாங்குழி, கோழிக்குண்டு போன்ற இன்னும் எத்தனையோ. ஆனால் இன்று ஒரு சிறு கையடக்க பேசியை வைத்துக் கொண்டே விளையாடி கொண்டே இருக்கின்றார்கள். இதனால் மனம் உடல் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தெரியுமா? ஆகவே இறுதியும் உறுதியுமாக கூறுகின்றேன், சம்பிரதாயங்கள் ஒளிமயமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றன என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி சாந்தி அவர்கள், இன்றைய காலத்திலும் கூட சம்பிரதாயங்கள் தான் விழுமியங்களை வளர்த்தெடுக்கின்றன. சம்பிரதாயங்கள் இல்லாமல் விழுமியங்கள் வளர்வது சமுதாயத்தில் கடினமான ஒரு விடயம். அதே நேரத்தில் அவர்கள் அழகாக கூறினார்கள், அன்றைய காலத்திலே பல பண்டிகைகள் போது கொண்டாடப்படுகின்ற விளையாட்டு, விசேஷமான விளையாட்டு நிகழ்வுகள் எவ்வளவு எளிமையாக இருந்தன. அதில் எத்தனையோ விழுமியங்கள் சமுதாயத்தில் வளரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் சம்பிரதாயங்கள் இல்லாமல் மனித குலம் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. செல்ஃபோன் அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் இதுகள் கூடுதலாக பாவனையில் உள்ள இந்த காலத்தில் அதில் தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை அடங்கி இருக்கின்றது. விளையாட்டோ கூடுதலான நேரமோ அதில் செலவிடப்படுகின்றது. ஸோ ஆகவே சம்பிரதாயங்கள் தான் விழுமியங்களை வளர்த்தெடுத்து ஒளிமையான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது என்று அவர்கள் ஆணித்தரமாக கூறி சென்றார்கள். அடுத்ததாக, விழுமியங்கள் தான் சம்பிரதாயங்கள் அல்ல, ஒளிமயமான வாழ்க்கைக்கு அடிப்படை என்று தன்னுடைய கருத்தை எடுத்துரைக்க வருகிறார் சகோதரி கிருஷ்ணவேணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சந்தேகமே இன்றி ஒளிமயமான எதிர்காலத்துக்கு விழுமியமே என்ற எனதனிக்கு மேலும் வலு சேர்க்க வந்துள்ளேன். விழுமியங்கள் பிரிவினையற்றது, ஒற்றுமையானது. அங்கே உண்மை, நேர்மை, ஒழுக்கம் உயிர் மூச்சாக இருக்கும். திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் உயிரை விட மேன்மையாக போற்றக்கூடியது என. விழுமியத்தை இரு வரிகளில் அழகாக வள்ளுவர் கூறியிருக்கிறார். உங்கள் சம்பிரதாயங்களை இரு வரிகளில் கூறிவிட முடியுமா? அப்பப்பா, அது விரிவடைந்து கொண்டே போகிறது. மேலும் எதிரணி சகோதரி பாரம்பரிய விளையாட்டுகளை பத்தி சொன்னாங்க. இன்று உங்க பிள்ளைகளுக்கு இதத்தான் கத்து கொடுக்குறீங்களா? மனதை தொட்டு பதில் கூறுங்கள் சகோதரியே. இன்று உடல் மன ஆரோக்கியத்துக்காக செஸ், கிரிக்கெட், ஃபுட்பால் என பல விளையாட்டுகள் இருக்கு. நீச்சல் போன்ற விளையாட்டுகள் தற்பாதுகாப்பு மட்டுமல்ல, அது மற்றவங்களையும் பாதுகாக்க கூடியது. உங்கள் சம்பிரதாயங்கள் எப்படி உள்ளன என்பதற்கு கதையொன்று உள்ளது. ஒரு குருகுலத்தில் பிரசங்கம் நடக்கும் போது அங்குள்ள பூனை குருவோட காலப்பராண்டி இடையூறு செய்யுமாம். இதனால குரு அங்க பிரசங்கம் நடக்கும் போது பூனைய கூடையில மூடி வைக்குமாறு கட்டளையிட்டாராம். சில காலத்துக்கு பிறகு குருவும் இறந்துட்டாராம், பூனையும் இறந்துருச்சான். ஆனா இப்பவும் அங்கு சிஷ்யர்கள்
பிரசங்கம் நடக்கும் போது ஊர்ல உள்ள ஏதாவது ஒரு பூனைய கொண்டு வந்து கூடையில அடைச்சு வைப்பாங்களாம். இப்படி தாங்க அவங்க சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படுது. இந்த காரியத்தை எதுக்கு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோங்கிற அர்த்தம் கூட தெரியாது. கேட்டா எங்க முன்னோர்கள் செஞ்சதை தான்ப்பா நாங்களும் செய்யறோம்பாங்க. இன்று சம்பிரதாயங்களால் குலம், கோத்திரம், பிரச்சனை, பின் வெட்டுக்கொத்தும் ஏற்படுகிறது. எத்தனை பேரது வாழ்வு இருளாக மாறியுள்ளது. இதனால் எத்தனை சாம்ராஜ்யங்கள் சரிந்துள்ளன நடுவர் அவர்களே. ஏன் வீட்டில் நடக்கும் வைபவங்களாகட்டும், மரண சடங்காக இருக்கட்டும், மற்ற கௌரவத்துக்காக காரியம் செய்து பின் அடுத்தவரிடம் கையேந்தி நிற்பாங்க. இன்று வாழ்வில் அனைவரும் எதிர்பார்ப்பது அமைதி, நிம்மதி, சந்தோஷம், திருப்தியான வாழ்வு. இவற்றை உங்கள் சம்பிரதாயங்கள் தருமா? சகோதரி கூறினார், சம்பிரதாயங்களால் விழுமியங்கள் காக்கப்படுகிறதாம். இப்போது கூறுங்கள், சம்பிரதாயங்களாலா விழுமியங்கள் காக்கப்படுகின்றது? இறை அன்பை பெற்று பேரானந்த வாழ்வை பெற விழுமியங்களே உதவும். இவற்றை எம்மிடமிருந்து எவராலுமே பிரிக்க முடியாது நடுவர் அவர்களே. எனவே ஒளிமயமான வாழ்வுக்கு விழுமியமே என உறுதியாகவும் இறுதியாகவும் கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சகோதரி கிருஷ்ணவேணி அவர்கள், சம்பிரதாயங்களால் பல பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், நிறைய செலவுகள் ஏற்படுகின்றன. அதே நேரம் அர்த்தம் புரியாமல் சில நேரங்களில் சம்பிரதாயங்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கும்போது அது முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஒளிமயமான வாழ்க்கைக்கு சம்பிரதாயங்கள் அல்ல அடிப்படை, விழுமியங்கள் மட்டுமே அதற்கு அடிப்படையாக இருக்கின்றன என்று தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக கூறி சென்றார். அடுத்ததாக இந்த சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கின்ற பட்டிமன்றம் நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தற்காலத்தில் ஒளிமயமான வாழ்க்கைக்கு சம்பிரதாயங்களை அடிப்படை என்ற தலைப்பில் தலைவி தன்னுடைய தொகுப்புரையை வழங்குவார். தொகுப்புரை மூலம் மீண்டும் சந்திக்கின்றேன். எதிரணி தலைவி சொன்னார்கள், விழுமியங்கள் சக்திகள், சம்பிரதாயங்கள் அல்ல என்று. உண்மைத்தான் சகோதரியே, சம்பிரதாயங்கள் சக்திகள் அல்ல, சக்திகளை பேணி வளர்க்கும் தாற்பயம். அடுத்து சொன்னார்கள், சம்பிரதாயங்களை ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்று தெரியாமலே செய்கிறார்கள். அதற்கு ஒரு பூனைக்குட்டி கதையும் அவங்க சொன்னாங்க. சகோதரியே, அந்த சிஷ்யன் அந்த குரு கிட்ட கேட்டிருக்கலாமே, ஏன் குரு இப்படி செய்றீங்கன்னு சொன்னா அந்த குரு பதில் சொல்லிட்டு போறாரு. அதை விட்டுட்டு இவர் தெருவில் இருக்க பூனைக்குட்டி எல்லாம் போட்டு கூடையில மூடினா அவரை மாதிரி ஒரு முட்டாள் சிஷ்யன் எங்கேயாவது இருப்பாங்களா? அதற்கு நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், கேளுங்க சகோதரியே. துளசி செடியில் உள்ள உயர்ந்த மருத்துவ குணத்தை அறிந்த நம் முன்னோர்கள் அதை வழிபடும் பழக்கத்தை உண்டு பண்ணினார்கள். ஏனென்றால் அச்செடி அழிந்து போகாமல் ஒவ்வொரு வீட்டிலும் வளர்த்து பாதுகாக்கப்படும் என்பதற்காக. இது அறியாமை அல்ல, முன்னோர்களின் சாதுரிய புத்தி. சம்பிரதாயங்களே அதை பாதுகாத்தது. அடுத்து சொன்னார்கள், சம்பிரதாயங்களால் பல சாம்ராஜ்யங்கள் சரிந்து வீழ்ந்தனவாம். அப்படியான சரித்திரமே இல்லை சகோதரியே. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையால் வேண்டுமானால் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விழுந்திருக்கலாம். இதற்கு ஒரு கதை கூறியிருந்தால் நன்றாயிருந்திருக்கும். நடுவரே, ஒரு மனிதனின் சுபாவம், பழக்க வழக்கம், ஆளுமை அவனது மரபணு சோதனை மூலம் அறிந்து கொள்வதை போலத்தான் ஒரு நாட்டின் செல்வாக்கு, அரசியலமைப்பு, அறிவுத்திறன், சமூக மேம்பாடு, பண்பாட்டு கலாச்சாரங்கள் போன்றன அந்நாட்டின் மரபு வழி வந்த பழக்க வழக்கங்கள் மூலமே அறிந்து கொள்ளப்படும். சம்பிரதாய பூர்வமான வாழ்க்கையே ஒரு நாட்டின் பழக்க வழக்கமாக மாறுகின்றது. சம்பிரதாயங்கள் என்பது ஒரு நாட்டின் அரண்கள். அதை வெறும் வாய் வார்த்தைகளால் வீழ்த்த முடியாது. நடுவரே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். சம்பிரதாயங்களில் சுகாதார கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதையே நாம் வள்ளுவரும் சொல்கிறார். மருந்து ஒன்றும் காணாத இந்நோய்க்கு தூய்மை மாற்றம் காண்பதாம் அறிவு. அதாவது மனதினால் தீர்க்க முடியாத பல தொற்று நோய்களுக்கு சுற்றுப்புற தூய்மை காண்பதே சிறந்தது. அது தன்னையும் தன் சூழலையும் காக்கும் ஆயுதம் என்று சொன்னார். இதற்கு ஆதாரம் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்ட
மூலிகைகளும் மருத்து நீர்களும் முழுக்க முழுக்க சம்பிரதாயங்களால் கையாளப்பட்ட இயற்கை வளங்களை. அண்மையில நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு டாக்டர் சொல்றாரு, நம்முடைய எலும்புகளும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் போது நமக்கு இருதய நோயோ நுரையீரல் நோயோ வராதுன்னு சொல்லி. அதற்கு அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட் சன்பாத். இதையே சூரிய குளியல் என்று நம் பல காலங்களுக்கு முன்னாக நம் முன்னோர்கள் சம்பிரதாயமாக கடைபிடித்தார்கள். நாம யாரையும் சந்திக்கும் போது சுகமா இருக்கிறீங்களா அப்படித்தான் கேட்போம். பண்புகளோடு இருக்கிறீங்களா அப்படின்னு நாம கேட்க மாட்டோம். ஒரு மனிதனுக்கு முக்கியமாக சுகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அதனூடாக திறன்களை வளர்த்து கற்றுக் கொடுப்பது சம்பிரதாயங்களே. அது மட்டுமல்ல, பல அறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் சம்பிரதாயங்களை இவ்வாறு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. பிரான்சை சேர்ந்த எரிக் டோர்கேம் என்ற சமூகவியலாளர் மற்றும் பிரிட்டிஷை சேர்ந்த விக்டர் டானியல் என்ற பண்பாட்டு மானிடவியலாளர் மற்றும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கார்ல் யூங் போன்ற உளவியலாளர்கள் போன்றவர்கள் சம்பிரதாயங்களை சமூகங்கள் தங்களை உருவகப்படுத்திக் கொள்ளும் காரணிகளாக கூறியுள்ளார்கள். சம்பிரதாயங்களில் சமூக மாற்று சக்தியினை சுட்டிக்காட்டியுள்ளார்கள். சம்பிரதாயங்களில் நேர்மறை காரணிகளை கண்டார்கள். எனவே ஒளிமயமான வாழ்வை வாழ்வதற்கு நமக்குள் பல நட்பண்புகளையும் திறன்களையும் வளர்த்து வெளிப்படுத்தி நம்மை வாழ வைப்பது சம்பிரதாயங்களே என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம். நன்றி சகோதரி. அழகாக அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார். அடுத்ததாக ஒளிமயமான வாழ்க்கைக்கு சம்பிரதாயங்கள் அல்ல விழுமியங்கள் மட்டுமே போதுமானது என்று தன்னுடைய கருத்தை தொகுப்புரையை வழங்க வருகிறார் அந்த அணியின் தலைவி சகோதரி செல்வி அவர்கள். சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். நடுவர் அவர்களே, இந்த பாடலே உணர்த்துகிறது மனித வாழ்வுக்கு சம்பிரதாயங்களை விட விழுமியங்களே அவசியம் என்பதை. எதிரணி சகோதரிகளின் சில கருத்துக்கள். அதாவது சம்பிரதாயங்கள் ஒரு புலனங்கமாக இருக்கிறதா? இன்று மனிதனின் 5 புலனங்கங்களை கட்டுப்படுத்த முடியாததால் சமுதாயத்தில் எத்தனை சீரழிவுகள், வன்முறைகள், பாலியல் கொடுமைகள், பிரச்சனைகள் என்று எதிர்நோக்குகின்றோம். இதில் இந்த சம்பிரதாய புலனும் சேர்ந்து கொண்டால் என்ன பாடுபடுத்துமோ தெரியவில்லை. அடுத்து கூறினார்கள், இறைவனை முன்னிறுத்திதான் சம்பிரதாயங்களை முன்னெடுக்கிறார்களாம். ஆனால் இறைவன் எந்த சம்பிரதாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் நம்முடைய நல்ல குணங்களையும் ஒற்றுமையையும் அன்பையும் தான் விரும்புகின்றார். மாறாக மனிதனை பிரிக்கும் இந்த சம்பிரதாயத்தை அல்ல. சம்பிரதாயப்படி சொல்வார்கள், எச்சிப்பட்டதை இறைவனுக்கு கொடுக்க கூடாது என்று. அதற்கு ஒரு கதை சொல்கின்றேன். ஒரு செல்வந்தர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தாரை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். போற வழியில பசி தாங்காம அந்த வேலைக்காரன் 9 பழங்களை சாப்பிட்டார். இத செல்வந்தர் காதுக்கு இந்த செய்தி வந்துருச்சு. அப்ப நாளைக்கு வரட்டும், அவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சபடி அவர் உறங்கி போயிடுறார். இரவில் கனவில் வந்த இறைவன், எனக்கு 9 பழம் தானே கொடுத்திருக்கிறாய், மீதி பழங்கள் எங்கே என்று கேட்க திடுக்கிட்டு விழித்துக் கொண்டானா. இந்த கதையிலிருந்து என்ன புரிகிறது என்றால், அந்த ஏழை சாப்பிட்ட 9 பழங்களை தான் கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அடுத்தது இவர்களுடைய கருத்துப்படி மனித வாழ்க்கையில் கருவில தொடங்கி கல்லறை வரை சம்பிரதாயங்கள் படி செய்வதால் தான் நன்மை ஏற்படுகிறது என்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் கருவுற்ற பெண்ணுக்கு செய்யும் வளைகாப்பாகட்டும், திருமணங்கள் ஆகட்டும், மரண சடங்குகள் ஆகட்டும், எந்த சம்பிரதாயப்படி நடந்தது? பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இல்லையா? திருமணம் செய்தவர்கள் நல்லா வாழலையா? இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையத்தான் இல்லையா? ஏன் இந்த சம்பிரதாயப்படி நடந்தவர்கள் எல்லாம் நல்லாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கின்றது? அடுத்தது, நவராத்திரியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சம்பிரதாயப்படி கொண்டாடினோமா? ஆனால் அதே நவராத்திரி காலத்தில் பாடசாலைகளுக்கும் கோவில்களுக்கும் சென்று முழுக்க முழுக்க விழுமியங்களையும் அதனூடாக நாம் பெறும் நன்மைகளையும் வாய்மணக்க எடுத்து கூறிவிட்டு இப்பொழுது சம்பிரதாயங்களை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். ஏன் அங்கே சம்பிரதாயங்களை பற்றி நீங்கள் எடுத்து கூறவில்லை? அது மட்டுமா, அவர்கள் என்ன சொல்லி அனுப்பினார்கள்? மீண்டும் வந்து இந்த மாதிரி விழுமிய பண்புகளை இந்த மாணவர்களுக்கு எடுத்து கூறுகள் என்பதையே சொல்லி அனுப்பினார்கள். மறந்து விட்டீர்களா சகோதரிகளே? நடுவர் அவர்களே, இறுதியாக இன்றைய காலகட்டத்தில் சமுதாய சீர்கேடு
என்றால் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள், மன அழுத்தங்களுக்கு எது தீர்வாக உள்ளது? எதை தேர்ந்தெடுக்கிறார்கள்? சம்பிரதாயத்தையா? இல்லை. இன்று பாடசாலைகளில் கூட மைண்ட்ஃபுல்னஸ் என்ற தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், வெளியூ எடுகேஷன் பாடத்திட்டத்துடன் கற்பிக்கப்பட வேண்டும் என்றுமே தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாறுபட்ட சம்பிரதாயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. இன்று சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை டென்ஷன், மன அழுத்தம் என்று பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு தீர்வாக டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? எதை பரிந்துரைக்கிறார்கள்? விழுமிய குணங்களை கட்டியெழுப்பும் தியானத்தையே அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். சம்பிரதாயத்தை சொல்லிக் கொடுக்கும்படி சொல்லவில்லை. ஆகவே மாறுபட்ட சம்பிரதாயங்களை கட்டி எழுப்புவதை விட மனிதனுக்குள் அமர்ந்திருக்கும் விழுமிய பண்புகளாகிய ஒளியை தட்டி எழுப்புவதாலேயே மனித வாழ்வு ஒளிமயமாகும் என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பெடுத்து மிக சுவாரஸ்யமாக சென்ற இன்றைய பட்டிமன்றத்தில் அன்றைய காலகட்டத்தில் தொடங்கி இன்று வரையும் நாங்கள் பல்வேறுபட்ட சம்பிரதாயங்களை பின்பற்றி வருகின்றோம். காரணம், அந்த பின்பற்றுகின்ற சம்பிரதாயங்களுக்குள் இருக்கின்ற விழுமியங்கள். அந்த விழுமியங்களை வளர்ப்பதற்கு அடிப்படையாகவே இந்த சம்பிரதாயங்கள் இருந்தன. பல சம்பிரதாயங்கள் அதற்கு வழிவகுத்தன. அதனால் சமுதாயம் ஒரு ஒழுக்கமான ஒரு கோட்பாட்டோடு சென்று கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விழுமியங்களை மறந்து சம்பிரதாயங்களை ஒரு பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் நாங்கள் பின்பற்றதால தான் இந்த சம்பிரதாயங்களுடைய பலனை நாங்கள் இழந்து வருகின்றோம். ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாட்டோடு பின்பற்றப்பட்ட சம்பிரதாயம் அன்றைய காலத்திலே மனிதனுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுப்பதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் இந்த சம்பிரதாயங்களை மறந்துவிட்டோம். அதனால் வளர்க்கப்பட்ட விழுமியங்களை நாங்கள் மறந்துவிட்டோம். அதனால் சீர்கேடான ஒரு நிலையை நோக்கி இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அணித்தரமான ஒரு கருத்தாக ஒரு தரப்பால் வைக்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கின்ற மன அழுத்தங்களும் பலவிதமான சுகாதார சீர்கேடுகளும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் சம்பிரதாயங்களும் பார்க்க விழுமியங்களை வளர்த்தெடுப்பது தான் ஒளிமயமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும் என்று மற்ற தரப்பினர் வாதாடினார்கள். இருவருமே தங்களுடைய கருத்துக்களை அருமையாக எடுத்துரைத்திருந்தார்கள். இன்றைய தலைமுறையினர் இந்த சம்பிரதாயங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விழுமியங்களையும் புரிந்து கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் விழுமியங்கள் நிறைந்த ஒரு சமூகம் உருவாக வேண்டும். ஆகவே ரெண்டுமே ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு அவசியம். பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைய காலகட்டம் தொடங்கி இன்று வரைக்கும் மிக சரியான புரிந்துணர்வோடு பின்பற்றப்பட்ட சம்பிரதாயங்களுக்குள் நிறைய விழுமியங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒரு பண்டிகை காலத்திலே அந்த ஒரு சமூகம் ஒன்று கூடுகின்றது. அதில் அவர்கள் இனிப்பு பரிமாறுகிறார்கள், தங்களுடைய சந்தோஷம் அமைதியை பரிமாறுகிறார்கள், பரிசு பொருட்களை பரிமாறுகிறார்கள், உறவினர்கள் ஒன்று கூடுகிறார்கள். இப்படி பலவிதமான ஒற்றுமை, பலவிதமான அன்பு, அமைதி, சந்தோஷத்தின் பரிமாற்றங்கள் மூலமாக விழுமியங்கள் கட்டி எழுப்பப்பட்டன. அதனால் சமுதாயம் ஒரு ஒளிமயமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் விழுமியங்களை இழந்ததால், ஒரு பேருக்காக மட்டுமே சம்பிரதாயங்களை பின்பற்றுவதால், எதற்காக பின்பற்றுகிறோம் என்று தெரியாமல் பின்பற்றுகிறார்கள். அதே நேரம் இன்றைய இளம் சமுதாயத்தினர் சம்பிரதாயங்களையே பின்பற்றாதவர்களும் நிறைய இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் வாழ்க்கையின் ஒளிமயத்தை நாங்கள் இழந்து விட்டோம். சம்பிரதாயங்கள் அல்ல, விழுமியங்கள் மட்டுமே வளர்த்தெடுத்தால் ஒரு ஒளிமயமான நல்ல அமைதியான சமுதாயத்தை, சந்தோஷமான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பலாம். சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம், அதனுள் வளர்க்கின்ற விழுமியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பேருக்காக பின்பற்றுகின்ற சம்பிரதாயங்களாக இருக்கின்றன. பல சம்பிரதாயங்கள் எங்களுக்கு அனாவசிய செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய காலத்தில் போட்டிக்காக, இன்னொருத்தர் பார்க்க நாங்கள் நன்றாக செய்ய வேண்டும் என்ற அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளுக்காக சம்பிரதாயங்களுடைய உண்மையான அந்த உள் அர்த்தத்தை மறந்து நாங்கள் செய்கின்ற போது அது பலவிதமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்துகின்றது. அதே நேரம் எல்லோருமே நம்ம அறிந்த விஷயம்தான், இன்றைய காலகட்டத்திலே இந்த இளம் சமுதாயத்தினர் யாருமே எந்த சம்பிரதாயங்களையும் பின்பற்றுவதில்லை.
அவர்கள் வேகமாக ஓடுகின்ற உலகத்திலே நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னா நிறைய இளம் சமுதாயத்தினர் பல்வேறு விதப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். சம்பிரதாயங்கள் மூலமாக அவர்களை கட்டியெழுப்புவது கடினமாக இருக்கின்றது. ஆகவே விழுமியங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். சம்பிரதாயத்திலும் பார்க்க விழுமியங்களை கொண்ட ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டியெழுப்புவது எல்லோருடைய ஒரு கடமையாகவும் இருக்கின்றது. அதுதான் எதிர்த்தரப்பினர் கூறினார்கள். நாங்கள் நவராத்திரி விழாக்களின் போது கூட விழுமியங்களை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் பாடசாலைகளில் சென்று பல உரைகளை ஆற்றினோம். என்ற இன்றைய காலத்தில் விழுமியங்கள் மிக முக்கியம். ஒரு அமைதி சந்தோஷமான வாழ்க்கைக்கு எவ்வாறு மன ஒருமைப்பாடு, அன்பு, அமைதி, சந்தோஷம், மற்றது இவ்வாறான ஒருத்தருக்கொருத்தர் உதவுகின்ற மனப்பான்மை, தன்னை இதை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தில் நம்ம தீவிரமாக எந்த ஒரு கடமையை செய்கின்றோமோ இல்லை படிப்பை படிக்கின்றோமோ அதில் ஒரு உறுதியான மனப்பான்கோடு அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற அந்த நல்ல விழுமியங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கிறது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஆனால் இன்று இந்த வாத விவாதங்களை நாங்கள் பார்க்கின்ற போது சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை தான் ஒரு ஒளிமயமாக இருக்கும் என்று பல்வேறு கருத்துக்களை அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த ரெண்டு விடயமுமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து செல்கின்றது. சம்பிரதாயங்களும் விழுமியங்களை வளர்க்கின்றன. அதே நேரத்தில் விழுமியங்கள் இல்லாத சம்பிரதாயங்களில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் இருக்கின்றது. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் இன்று பார்த்தோமானால் இரு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆனாலும் தன்னுடைய கருத்துக்களில் கூடுதலாக சில கருத்துக்களை ஆணித்தரமாக கூறி அதாவது சம்பிரதாயங்களுக்குள் வளர்கின்ற விழுமியங்கள் வளர்கின்றன. அதனால் ஒளிமயமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது எல்லோருக்கும் என்று அவர்கள் ஒரு கருத்தை கூடுதலான நல்ல கருத்துக்களை கூறினார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் விழுமியங்களை வளர்த்தெடுப்பது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். உண்மையில் விழுமியங்கள் அற்ற வாழ்க்கையில் அமைதி சந்தோஷம் என்றது இருப்பது இல்லை. விழுமியங்கள் நிச்சயமாக அவசியம். ஸோ அந்த விதத்தில் ரெண்டு பேருமே வெற்றியாளர்கள் தான். ஆனால் இன்று நான் ஒருவருக்கு அந்த வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறபடியாக அவங்களோட கருத்துக்களின் அடிப்படையில் சம்பிரதாயங்கள் மூலமாக விழுமியங்கள் வளர்த்தெடுக்கப்பட்டு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை ஏற்படுகின்றது என்ற தலைப்பில் வாதாடிய அந்த அணிக்கு இன்றைய சில காரணங்களால் அவர்களுக்கு அந்த வெற்றியை நான் அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.